கருணாநிதிக்கு பிறகு வந்து மு.க. ஸ்டாலின்ல கொண்டு வந்தீங்க. சரி பரவாயில்ல. ஏதோ ஒண்ணு தலையெழுத்து பொழிஞ்சு போட்டுன்னு விட்டுட்டாங்க. ஆனா அதோட நிக்காம அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவகரை கொண்டு வைக்கணும்னு அடுத்து நீங்க இன்பன் உதயநிதி நீ இப்பவே வந்து மேடையில ஏத்தி உட்கார வச்சேசி. அந்த உடனே இந்து கோயில் நகைகள் எல்லாம் உருக்கணும். வந்த உடனே இந்து கோயில்கள் எல்லாம் இடிக்கணும். அப்படியே தானே அவங்க செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையுமே எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. இன்பன் உதயநிதிங்கிற அந்த பையன் என்ன பண்ணிட்டு நடந்தான்? அவன் பாட்டுக்கு பொம்பளை பிள்ளைகளோட ஊர் சுத்திட்டு நடந்தா தானே. எப்படி அவங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஊர் சுத்திட்டு நடந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நடிகராகி, திடீர்னு ஒரு நாள் அரசியல்வாதி ஆகி, திடீர்னு ஒரு நாள் எம்எல்ஏ ஆகி, திடீர்னு ஒரு நாள் அமைச்சர் ஆயிட்டார். சேகர் பாபுன்னு ஒரு ஆளை வச்சதே எதுக்கு? இந்த அறளைத்துறையை சீர்படுத்துறதுக்கு, இந்த அறளைத்துறையை ஒழிக்கிறதுக்கு. திமுக தொண்டர்களுக்கும் பிடிக்காம மக்களுக்கும் பிடிக்காத ஒரு ஆட்சியை நடத்தி விட்டு சீனாவுக்கு ஒத்து ஊதிட்டு நடக்கின்ற கும்பல் ஒரு திட்டத்துக்காக திட்டம் செயல்படுத்துறாங்க. அதுல ஒரு கமிஷன் வாங்கினா அது அதிமுக காரங்க. ஆனா இவங்க எப்படின்னா கமிஷன் வாங்குறதுக்காக வேண்டிய ஒரு திட்டம் போடுவாங்க. மனைவி தயாளு அம்மாள் காலையில ஒரு நிகழ்ச்சி, சாயந்தரம் துணைவியார் ராசாத்தி அம்மாள், இப்படி எல்லாம் ஷிஃப்ட் போட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போய் நிகழ்ச்சியில எல்லாம் போயிட்டு இருந்தார்ல. கனவு கண்டிருக்க வேண்டியதுதானே, நிறைய செய்திருக்க வேண்டியதுதானே. காமராஜர் காலத்துல பள்ளிக்கூடமா திறந்து வச்சாரு. அப்படியே திறந்து வச்சதுனால மக்கள் நிறைய படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு வந்தவங்க எந்த அளவுக்கு அதை வந்து தனியார் மயமாக்கி நாசம் பண்ணணுமோ அதான் செய்து வச்சிருக்காங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த திராவிட கழகம்னு சொல்லக்கூடிய அந்த தேச துரோக கழகத்துல அலுவலகத்துல தேசிய கொடியை ஏற்றினதே கிடையாது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், கடந்த முறை கேட்டதுதான். அதாவது வந்து நாம இப்ப இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்ல, அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கு அடிகோலக்கூடிய ஒரு தேர்தல். கிட்டத்தட்ட நான் பல நாட்களா சொல்லிட்டு இருக்க மாதிரி நாம இப்ப இருக்கக்கூடியது வந்து ஒரு 2ஆம் சுதந்திர போர். வெள்ளைக்காரன் இருந்து நம்ம இப்போ நாட்டை மீட்டு தந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம். வ.உ. சிதம்பரம் பிள்ளையிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய தலைவர்கள் எல்லாம் நமக்கு சுதந்திரம் வாங்கி நம்மகிட்ட தந்துட்டு போனாங்க. இப்போ நம்ம இந்த கொள்ளை கும்பல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திராவிடியா மாடல் கொள்ளை கும்பல் இருந்து நம்ம தமிழகத்தை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் அந்த இயக்கமா எடுத்துட்டு போய் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய உயரத்துக்கு அது போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கை கீற்றாக அது அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நம்புறோம். இந்த நேரத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துற வகையில நமக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கு சாத்தியமாகும். இதுதான் வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மாதிரியா நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதுல வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம், குறிப்பா திமுக வந்து சந்திக்கணும். அதுவும் அதனுடைய கூட்டணியும் சந்திக்கணும். சந்திச்சா மட்டும்தான் அது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் நமக்கு. அப்ப அதே சமயத்துல பாஜக அணி மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான். அதற்கு நாரதர் மீடியா சார்பில் நம்மளால முடிஞ்ச சில இதை முன்னெடுத்து தேசியவாதிகள் பக்கம் இருந்து நம்ம தொடர்ந்து தம்பி விஜய் சின்னசாமி இயங்கிட்டு இருக்காரு. அவருக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யுங்க. நிதி பங்களிப்பை, நிதி உதவியை தாராளமா நீங்க செய்யணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அவருடைய நம்பரை நான் சொல்றேன். 8883929088 8883929088. இதுதான் அவருடைய ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கூட நான் கொடுக்க சொல்கிறேன், கொடுப்பாரு. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பை கட்டாயம் செய்யணும். இந்த தேர்தல் வரைக்குமாவது கண்டிப்பாக செய்யுங்க. அது வந்து தேசியவாதிகளுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நாரதர் மீடியாவுக்கு உதவுகிற வகையில் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த தேசியவாதிகளுடைய கரத்தை வலுப்படுத்த செய்யுங்கிறது எதிர்பார்ப்பு. நிச்சயமாக பண்ணுங்க, உதவுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். ஜி, எப்பவுமே நீங்க சொல்லக்கூடியதை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் திருநெல்வேலியில வைத்து சொல்லியிருக்கிறார், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என. நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க திமுக கட்சியே இருக்காது இந்த தேர்தலுக்கு பிறகுன்னு. இப்போ அதே வார்த்தையை அச்சு பிசுறாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார். இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது. அதுல பிரதமர் சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே இருக்காது, எங்க தேடினாலும் அந்த கட்சி கிடைக்காது, அந்த அளவுக்கு அழிஞ்சு போயிடும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்மையிலே அது சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திமுக தோத்துச்சு அப்படின்னா அந்த கட்சி இருக்காது, இயல்பான விஷயம். அந்த கட்சி இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிகளும் எல்லாம் பறந்து பிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய எம்எல்ஏக்களே பலர் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க, 2-3 கோஷ்டியாக உடஞ்சி போயிடும். அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க கதை என்ன ஆகும்? ஏன்னா அந்த கூட்டணியில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு
அந்த குடும்ப அரசியல் பிடிக்கல. நீங்க வந்து கருணாநிதிக்கு பிறகு வந்து மு.க. ஸ்டாலினை கொண்டு வந்தீங்க. சரி பரவாயில்ல. ஏதோ ஒண்ணு தலையெழுத்து பொழிஞ்சு போட்டுன்னு விட்டுட்டாங்க. ஆனா அதோட நிக்காம அவருடைய மகன் அந்த ஓங்கோல் வம்சாவளியிலிருந்து வந்த உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவகரை கொண்டு வைக்கணும்னு அடுத்து நீங்க பட்டம் சூட்டை கொண்டு வந்து நெருக்கி வச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. இப்ப அவரை கொண்டு வர போறீங்க. கட்சியினுடைய செயல் தலைவர் ஆட்சிக்கு வந்து துணை முதலமைச்சர்னு கொண்டு வரதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திட்டமிட்டு இந்த எதிர்ப்பு மனப்பான்மையில போறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வராங்க. அவ்வளவுதான். அப்ப இதை எப்படி ரசிக்கிறாங்க? அதோட முடிஞ்சு போகுதா? அதுவும் இல்ல. அதுக்கு அடுத்து இன்பன் உதயநிதி நீ இப்பவுமே வந்து மேடையில ஏத்தி உட்கார வச்சேச்சு. இளைஞர் அணி மாநாடு. இவ்வளவு நாள் அந்த இன்பன் உதயநிதிங்கிற அந்த பையன் என்ன பண்ணிட்டு கிடந்தான்? அவன் பாட்டுக்கு பொம்பளை பிள்ளைகளோட ஊர் சுத்திட்டு கிடந்தா தானே. எப்படி அவங்க அப்ப இவரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஊர் சுத்திட்டு கிடந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நடிகராகி, திடீர்னு ஒரு நாள் அரசியல்வாதி ஆகி, திடீர்னு ஒரு நாள் எம்எல்ஏ ஆகி, திடீர்னு ஒரு நாள் அமைச்சர் ஆயிட்டாரு. இதே மாதிரி அடுத்த வாரிசா உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படி ரசிப்பாங்க? அது மட்டுமா? இவங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்திருந்தா கொஞ்சமாவது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும். ஏதோ 10 வருஷம் ஆட்சியில் இல்லாட்டாலும் மறுபடியும் வந்த பிறகு நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இவர் எல்லா ஜாதிக்கும் பொதுவானவராக நடப்பாரு, எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக நல்லவராக நடப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இல்லையே. தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல தூப்பு இல்லை, அவ்வளவுதான் இந்துக்காரனுக்கு மரியாதை. வந்த உடனே இந்து கோயில் நகைகளெல்லாம் உருக்கணும், வந்த உடனே இந்து கோயில்களெல்லாம் இடிக்கணும். அப்படியே தானே அவங்க செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையுமே எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பழையபடி அந்த வேலையை தான் ஆரம்பிப்பாங்க. சேகர் பாபுன்னு ஒரு ஆளை வச்சதே எதுக்கு? இந்து அறநிலைத்துறையை சீர்படுத்துறதுக்கா? இந்து அறநிலைத்துறையை ஒழிக்கிறதுக்கு, அந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடுறதுக்கு, அதை எப்படி எப்படி நாசம் பண்ண வழிபாட்டு முறைக்கு கோயிலுக்கு எவனும் வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இந்த மாதிரி விட்ட கேடு கட்டவனோடெல்லாம் கொண்டு போய் நீங்க பூஜாரி, இவர் வந்து அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடணும். வச்சா என்ன செய்வான்? அவன் வேலையை பார்ப்பான். அப்ப என்ன நடக்கும்? கோயிலுக்கு வரக்கூடியவன் அந்த சன்னதிக்கு போக மாட்டான். அப்புறம் அந்த கோயிலுக்கே போறதை விட்டுருவான். அதானே எதிர்பார்க்குறாங்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அந்த மாதிரி அந்த இதுல வச்சு அனைத்து சாதியருக்கும் அர்ச்சகரெல்லாம் சரிங்க. அந்த அர்ச்சகரை கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டுல பூஜை பண்ண வேண்டியதானே? ஹோமம் நடத்த வேண்டியதானே? ஏன் அதுக்கு மட்டும் நீங்க ஏன் கூட மாட்டேங்கிறீங்க? திருட்டுத்தனம். அதாவது இந்த மாதிரி மக்கள் மத்தியில எல்லாம் ஏமாற்றி திமுக தொண்டர்களுக்கும் பிடிக்காம மக்களுக்கும் பிடிக்காத ஒரு ஆட்சியை நடத்தி விட்டு எல்லாத்துக்கும் மேல பாருங்க சீனாவுக்கு ஒத்து ஊதிட்டு கிடக்கு இந்த கும்பல். எப்படி ஓட்டு போடுவாங்க? அவ்வளவு அமைச்சருக்கு மேல ஊழல் பட்டியல். ஏதாவது ஒரு அமைச்சர் அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஊழல் பட்டியல் இல்லாம இருக்காரு. அந்த ஒரு மனிதர் மட்டும் ஏதோ ஒரு வகையில அவங்க பூர்வீகத்தை விட்டுருங்க, அவர் வந்து அந்த இதுல இருக்கார். அது ஏதோ ஒரு வகையில் அவர் கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது. அவரை தவிர நீங்க வேற யாராவது சொல்லுங்க. டிஆர் பாலு சொல்லுங்க, டிஆர் பாலுக்கு மகனை சொல்லுங்க, இல்லைன்னா ஏவா வேலு சொல்லுங்க, இல்லைன்னா பொன்முடியை சொல்லுங்க, இல்லைன்னா தங்கம் தென்னரசை சொல்லுங்க, இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, இல்லைன்னா அழிக முட்டை கீதா ஜீவனை சொல்லுங்க, இல்லை எங்க ஊருக்கார் ஒருத்தர் கிடக்கார்ல மனோ தங்கராஜ், இந்த கொழுப்பு திருடம் ஒருத்தர் கிடக்கார்ல அவரை சொல்லுங்க. யாராவது ஒருத்தாள் ரொம்ப நேர்மையானவங்க, இவங்க 5 ரூபா அவன்கிட்ட வாங்காதவங்க, ரொம்ப சுத்தமான கை அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆளு தேர முதலமைச்சரே தேரல. அப்புறம் என்ன? முதலமைச்சர் ஒரு பக்கம், முதலமைச்சருக்கு மகன் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், இப்படியெல்லாம் கொள்ளையடிச்சு நாட்டை சூறையாடிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவ்வளவு டாஸ்மார்க்கை திறந்து வச்சு அவ்வளவு ஏழை பெண்களும் தாலி எடுத்துட்டு இருக்காங்க. இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழகம். சொன்னது நான் இல்லை, அந்த தர்மபத்தினி கனிமொழி. எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ வரக்கூடிய தேர்தலில் கன்ஃபார்மா பாராளுமன்ற 2 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகுது, தோல்வியை சந்திக்க போகுது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 எப்படி திமுக அணி மொத்தமும் சேர்த்து 0 வாங்கிச்சோ அதே மாதிரி மறுபடியும் ஒருக்கா 0 வாங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அப்படி வாங்கும்போது அதுக்கு அடுத்த நிமிடமே அழிஞ்சு போயிரும், கட்சி உடஞ்சிடும், சின்ன பின்னமா செதறி போயிடும். அப்புறம் ஆட்சி மட்டும் எப்படி நீடிக்குன்னு சொல்ல முடியும்? அதுதான் கரெக்டா பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதைத்தான் பிரதமரும் அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டான பாயிண்டை பிடிச்சி கரெக்டாக இன்னொரு பாயிண்ட்லையும் பார்க்கணும். பிரதமர் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் திமுகவை வந்து ரொம்ப டேரிங்கெல்லாம் பேசுனதில்லை. இலைமறை காய் போல லைட்டாக 2 வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. இப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்து. ஏன்னா பாஜக அந்த அளவு தான் இருந்துச்சு தமிழகத்தில். நம்ம ஒரு குறிப்பிட்ட 1-2 சீட்டில் தான் வெற்றி பெறுவோம். அது வந்து அண்ணா திமுக தயவுல தான் நின்று வெற்றி பெற வேண்டியது இருக்கும். இப்படி தானே போன எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு இருந்துச்சு, விதி அப்படி தானே இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை. பாஜக தனித்து நின்னாலே பல இடங்களில் வெற்றி பெறும். அது பாஜக தலைமையில் ஒரு அணி அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த அணி வலுவான அணியும் அமையும் பட்சத்தில் வந்து திமுகவுக்கு சரியான பயிட்டு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 39ன்னு அண்ணாமலையே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவரு கூட பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரை சொல்லும்போது பாஜக அணி 25க்கு மேற்பட்ட இடத்துல வெற்றி பெறும்னு சொல்லிட்டு வந்தார். கரெக்டுங்களா? பாஜக அவர் நடைபயணத்தை அப்படி போக 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 மக்கள் ஆதரவு கூட கூட கூட
இப்போ பல்லடத்துல வந்து நிற்கும் போது மக்கள் 7 லட்சத்துக்கு மேல, அதாவது அந்த அந்த விழா மேடைக்கு 2 பக்கத்துலயும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது அப்படிங்கிறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, அவ்வளவு கார் பாதி பேர் சொந்த கார்ல போயிருக்காங்க. கட்சிக்காரனே கிடையாது. அவங்க அதாவது பிஜேபியில உறுப்பினரா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை பிடிக்கும், மோடியை பிடிக்கும். ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்படி போய் மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்க திமுக அதே கொங்கு மண்டலத்துல சேலத்துல மாநாடு நடத்தினாங்க. இளைஞர் அணி மாநாடு நடத்தினாங்க. ஒரு 6 மாசம் இந்த நெல்லை மேயர்னு ஒருத்தர் கிடக்காரு பாருங்க. நெல்லை தண்ணியில மிதந்துட்டு இருக்கும்போது இது மாநாட்டு பந்தல் வேலையை பார்த்துட்டு கிடந்தது. மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர், சேகர் பாபு, எத்தனை அமைச்சர், நேரு, அத்தனை பேர் நின்று அங்க எல்லாம் பண்ணுனாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 2 லட்சம் பேர் வர முடியல. அப்ப அந்த அவ்வளவு நேரம் யோக்கியனா அவ்வளவு பாருங்க. ஒண்ணு பருப்பை திருடிட்டு போனா, ஒருத்தன் சாக்கு மூட்டையில அரிசி அள்ளிட்டு போனா, ஒருத்தன் வந்து தண்ணி பாட்டில தூக்கிட்டு போனா, ஒருத்தன் எண்ணெயை திருடிட்டு போனா. அப்புறம் வந்ததெல்லாம் அதானே பண்ணிட்டு இருந்தாங்க அங்க. இப்படித்தான் அவங்க மாநாடு நடத்தினாங்க. அது பேர் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அது மாநாடு முடிஞ்சிட்டு வெளியே வந்தவன் ரோட்டு சைடு இருக்கக்கூடிய கடைகளில் பிரியாணி வாங்கி தின்னுட்டு ரூபா கொடுக்காம அங்கே பாக்ஸிங் போட்டு சண்டை போட்டு மாநாட்டு பந்தலுக்குள்ளாலேயே தாலி அறுத்து செயின் அறுத்து இதெல்லாம் பண்ணி பிட் பாக்கெட் அடிச்சு இதெல்லாம் தான் அங்கே நடந்துச்சு. ஒரு வகையில் பார்த்தா அந்த மாநாடு யார் நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே உள்ளே அமையுது. மாநாடு நடத்துறது திமுக காரனா இருந்தால் அது கொள்ளைக்காரன் மாநாடு. அப்போ வரக்கூடியெல்லாம் திருடனா தானே இருப்பான். சின்ன கொள்ளைக்காரன் திருடன். இவ்வளோ தவிர வேற யாரும் வருவாங்க. அப்போ வரக்கூடியவன் திருட தான் செய்வான். இங்கே பாருங்க 7 லட்சம் பேர் கலந்துட்டு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லை. நிறைய பேர் உள்ள வரலங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் இருந்துச்சு. உள்ள விடலை, உள்ள ஃபுல்லாகி போச்சுது. அதனால போலீஸ்காரங்க எங்களை விடலை, நாங்கள் வெளியே நின்னோம். வெளியே 10,000க்கு மேலே நின்னதா சொன்னாங்க. வெளியே உள்ள போக முடியாம தவிச்சிட்டு நின்னோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே நிறைய வாய்ப்புகள்லாம் வச்சு எல்சிடி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த மாநாட்டுக்குள்ளவே நாங்க பிரதமரை பார்க்க முடியலையே, நாடு நேரடியா பார்க்க முடியலைங்கிற ஆதங்கம், இப்படிப்பட்ட குறைபாடு தான் இருந்துச்சே ஒழிய பாருங்க. அது முடிஞ்ச உடனே அந்த குப்பையை கூட சுத்தமா கிளீன் பண்ணிட்டு போன ஒரே இது பாஜக மட்டும்தாங்க. எவ்வளவு அருமையா கிளீனா அந்த தேக்க இலையில எல்லாத்துக்கும் பிரியாணி, அது 3 இடத்துல அது சாப்பிட்டது. ஒரே நேரத்தில் 4 லட்சம் பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு. எல்லாத்துக்கும் குடிநீர் அவங்கவுங்க இடத்துக்கே கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 லட்சம் லிட்டர் மோர் கொடுத்துருக்காங்க, சப்ளை பண்ணியிருக்காங்க. கடும் வெயில்ல உட்கார்ந்தும் யாருக்கும் அசௌகரியம் இல்லாத அளவுக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதெல்லாம் வரும்போது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்கிட்டு தமிழகத்துல. அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தட்டி கொடுத்தார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வந்து. அது வந்து முன்னாடி வந்து பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து என்னுடைய வாரிசு நீதான் அப்படிங்கிற மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களை முன்னாடி தட்டி கொடுத்தாங்க. அந்த வீடியோ இன்னமும் வைரல் ஆகிட்டு இருக்கும் அப்பப்போ. அதே மாதிரி தான் இப்போ நரேந்திர மோடி அவர்களே என்னுடைய வாரிசு நீதான் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு முதுகுல தட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. ஆத்மார்த்தமாக தட்டி கொடுத்தார். அது தட்டி கொடுக்கும் போதே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. உள்ளால உள்ள துரோகிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு, வெளியே உள்ள எதிரிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு அது ஒரு பெரிய மாநாடாட்டு அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நீங்க தூத்துக்குடியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், இல்லைன்னா நெல்லையில கலந்துகிட்ட பொதுக்கூட்டமா இருக்கட்டும், இந்த பிரச்சார கூட்டமா இருக்கட்டும், எல்லா இடமும் எக்குத்தப்பான கூட்டம். எப்படி வந்தாங்கன்னே தெரியல, தானாக வந்துடுறாங்க. மோடி கூட்டம், மோடியினுடைய மீட்டிங் அப்படின்னு வராங்க. அண்ணாமலையுடைய மீட்டிங் எல்லாம் அணி திறந்து வந்துடுறாங்க, குடும்பத்தோட வந்துடுறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்துக்கு கொண்டு வருது. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி ஒரு மாற்றம் நிகழும் போது வரக்கூடிய எலெக்ஷன்ல ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அவர் இந்த பல்லடத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? டார்கெட் 39 பிக்ஸ் பண்ணிட்டார். பாஜக அணி 39 தொகுதிகளில் வெற்றி பெறும். 60 நாள் அதை அயராது நாம இன்னும் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது ஒரு சங்கல்பமா எடுத்துட்டார் அவர். அந்த அவர் சபதமாவே போட்டுட்டு போயிட்டார். அந்த சபதம் கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார். அதனால 39 தொகுதி பாஜக வெற்றி பெறும் பட்சத்தில் திமுக அது கூட இருக்குமாங்க? தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. 0 ஆயிரம். 0 ஆறது மட்டும் இல்லை, அது கட்சியே இருக்காது. கட்சியை உடஞ்சி சின்ன பின்னமாயிரும். எம்ஜிஆர் இருக்கும்போது கருணாநிதி இருந்து எப்படியோ பிடிச்சி எடுத்து ஒரு மாதிரி கட்சியை உருட்டி திரட்டி வச்சிருந்தார். அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அதுக்கு பிறகு ஏதோ உயிர் கொடுத்து எடுத்து வந்துச்சு. வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை அந்த நேரத்தில். அது ஒரு காரணம். காங்கிரஸ் கட்டத்தை தேஞ்சு கட்டணமா போயிட்டது. அதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்தது ஒரு காரணம். இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சி போச்சுது. சரியான மாற்று வந்து போச்சுது தமிழகத்தில். பாஜக அண்ணாமலை மூலமாக இங்கே வந்து போச்சுது. அதனால ஆட்சி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தான் திமுகவுக்கு கடைசி யாத்திரையா இருக்கும். அதுக்கு பிறகு அவரு மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆயிரும். திமுகவுக்கு பாட யாத்திரை ஸ்டார்ட் ஆயிரும். அண்ணாமலை பாத யாத்திரை வரும்போது அவர் சொன்ன டயலாக், இது பாத யாத்திரை இல்லை, பாட யாத்திரைன்னாரு. திமுகவுக்கு பாடை கட்டும் யாத்திரை அது பிறகு வந்துடும். கண்டிப்பா அந்த பயணம் வந்து கண்ணம்மாப்பேட்டைக்கு தான் திமுகவை கொண்டு போகும். சந்தேகமே கிடையாது. இது மோடி சொன்னது கரெக்டான பாயிண்ட்னு தான் நான் சொல்லுவேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இருக்கிறார். அதை தொடர்ந்து திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பத்திரிகை செய்தியாக, அதாவது பத்திரிகையில் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறார். அதில் வந்து சீனா கொடியை ராக்கெட்டுக்கு வைத்து ஒரு விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறார். அதற்கு பல கேள்விகள் சமூக வலைதளங்களில் கனிமொழியை முன்வைத்து வைக்கும்போது அவர் வந்து அதை நியாயப்படுத்தும் விதமாகவும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் வந்து கனிமொழி பேசியிருக்கிறார். கருணாநிதி அவர்களின் கனவு வந்து இப்போது நினைவாகி இருக்கிறது என அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும்போது கூட கருணாநிதியோட கனவு வந்து நடக்காம இருந்திருக்கு, நிறைவேறாமல் இருந்த போது இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்க என்னதான் பாஜகவை எதிர்த்தாலும் கருணாநிதியோட கனவை வந்து நிறைவேற்றி இருப்பதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மறைமுகமாக. இதவும் நீங்க இந்த 2 கேள்வியும் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, நல்ல கேள்வி. 2 கேள்வி சிறப்பான கேள்வி. ஆனால் கருணாநிதி கனவு கண்டார்னா அவர் இப்படி எப்படி கனவு பண்ணுவார்? அந்த செல்விக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 200 கோடி ரூபா கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பாலத்தை கட்டு, அதில் அந்த அந்த பாலம் எவ்வளோ கட்டலாம்? இல்லை புதிய தலைமைச் செயலகத்தை கட்டு, கனிமொழிக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கொடு. இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் டீல் பேசினால தான் கருணாநிதி. எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதில் திட்டம் செயல்படுத்துகிறாங்க, அதில் ஒரு கமிஷன் வாங்கினா அது அதிமுககாரங்க. ஆனால் இவங்க எப்படின்னா கமிஷன் வாங்குறதுக்காக வேண்டிய ஒரு திட்டம் போடுவாங்க. இப்பவும் கூட பாருங்க, ஜல் ஜீவன் ஒரு திட்டம் இருக்குல்ல, மத்திய மோடி அரசாங்கத்தினுடைய திட்டம். ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் சுத்தமான தூய்மையான குடிநீரை வந்து வீட்டுக்கு வீடு குழாய் மூலமாக கொடுக்கணுங்கிறது அவருடைய கனவு, பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவு. அதை இந்தியா முழுக்க அமல்படுத்திட்டே வராங்க. அந்த திட்டத்துக்கும் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க, அது இருக்கட்டும், அதை கொண்டு வராங்க. அப்போ இது நிதி வந்து மத்திய அரசு கொடுக்குது. ஆனால் இதை வந்து உள்ளாட்சி நிர்வாகங்கள் மூலமாக தான் செயல்படுத்த முடியும். தமிழக அரசு நேரடியாக இதை செயல்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். இதில் 2 விதம் நடக்கும். ஒன்று வந்து குடிநீர் வழங்குறது, இன்னொன்று வடிகால். 2க்குமே மத்திய அரசினுடைய திட்டம் வருது இருக்குது. 2லேயும் பணம் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, சென்னையில் எங்கெங்கே வாய்க்கால் இருக்குதோ அங்கெல்லாம் மூடிக்கிட்டு அடுத்த பக்கத்தில் ரோட்டுக்கு அந்த பக்கம் வாய்க்கால் மழை நீர் வடிகால் தோன்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கு தான் 4000 கோடி சென்னை சிட்டி முழுக்க பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலைஞ்சாங்க. அதையும் பண்ணலை, அந்த ரூபாயை ஆட்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடும். அது ஒரு பக்கம் இருக்குது. கிராமப்புறம் வரைக்கும் இதே மேலேயே செய்தாங்க. எல்லா பஞ்சாயத்துக்கும் தேர்தல் முடிஞ்ச உடனே அதிகமான நிதியை இதை தான் பயன்படுத்தினாங்க. அங்கே தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் அதை செய்வாங்க. ஏன் தெரியுமா? அதை செய்தால் கமிஷன் கிடைக்கும். பணம் அவர் கொடுக்குறாரு, கமிஷன் நம்ம அடிக்கலாமே, இந்த நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் கனவு வந்து கருணாநிதி ஒருபோதும் வந்து நல்ல விதமான அவர் குடும்பத்தை பற்றி கனிமொழியை பற்றி கனவு கண்டிருக்கலாம். என்ன கனிமொழிக்கு பையனை வந்து சிங்கப்பூரில் படிக்க வைக்கிறதா, மலேசியாவில் படிக்க வைக்கிறதா, அந்த நாட்டு சிட்டிசனா இல்லை 2 நாட்டு சிட்டிசன் வச்சுக்கிறதா, இதை வேணா கனவு கண்டிருப்பாரு ஒழிய இந்த இங்கே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் வந்து ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கணும்னு அவர் கனவு கண்டார் அப்படின்னு சொல்றதே அயோக்கியத்தனம், மிகப்பெரிய பித்தலாட்டம், மோசடி, ஃப்ராடுத்தனம். இந்த தர்ம பத்தினி இதை தான் சொல்லிட்டு தெரியும். வந்து யோக்கியதையாக இருந்தது தானே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2013 பாராளுமன்றத்தில் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு வெல்கம் தேங்க்ஸ் கனிமொழின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கு இந்த அம்மா. நான் என்ன கேட்குறேன், 2013 யார் சார் மத்தியில் ஆட்சியில் இருந்தா? திமுக தான் இருந்துச்சு. மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்தது யார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் 2014 வரைக்கும் இருந்தாங்க. கரெக்டா? அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் தொடர்ந்து 15 வருஷம் இருந்தாங்க. வாஜ்பாய் பீரியடில் 5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அங்கே தான் இருந்தாங்க. மன்மோகன் சிங்கிட்ட எதுவுமே மதிக்காமே இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கொள்ளையடிச்சாங்க, எல்லாம் செய்தாங்கல்ல. அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு செயல்படுத்திட்டு போயிருக்கலாமே, என்ன ஒரு பெரிய வேலையா? மாநில அரசு செயல்படுத்த முடியாது சார், இடத்தை மட்டும் தான் கையகப்படுத்தி கொடுக்க முடியும் இந்த திட்டத்தை. இது மத்திய அரசினுடைய திட்டம். அப்போ மத்திய அரசு சர்க்கார் இவங்க கையில் தான் இருந்துச்சு. மாநில அரசை விட மத்திய அரசு இவங்க கையில் இருந்து செய்துட்டு போகலாமே, ஏன் செய்திருக்க வேண்டியது தானே? 15 வருஷமா கையில தானே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா 2006 இருந்து 11 வரைக்கும் தமிழகத்திலையும் உங்க ஆட்சி தானே நடந்துச்சு. தாராளமா நீங்க அதை செய்து போலாமே. அதை அப்பவே தொடங்கி இருக்கலாம், கையகப்படுத்தி எல்லாம் செய்து முடிச்சு வச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி முடியுதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் நிறைவேற்றிட்டு போலாமே, ஏன் செய்யலை நீங்க? நோக்கம் அது அல்ல. அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டணும், அதே விஷயமே. எப்படின்னா இது வந்து மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இங்க அதாவது அங்க மாதிரி ஒரு பிளான் பண்றாங்கன்னு இவரு கடிதம் எழுதிட்டார் கருணாநிதி. மத்திய அரசு கொண்டு வர போகுதுன்னு தெரிஞ்சதுனால அதை ஒரு கடிதம் எழுதிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு மோடி அரசு எல்லா நிலையிலையும் நெருக்கி கொண்டு வந்து செயல்படுத்த போறாங்கன்னு சொன்ன உடனே நாங்க தான் கொண்டு வந்தோன்னு எங்க காணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃப்ராடு கம்பெனி இதை தான் செய்யும். இன்னொரு விஷயமே இருக்கு, நான் கேட்குறேன், 15 வருஷம் மத்தியில் இருந்தாங்கல்ல, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் கொண்டு வரல? தமிழகத்துக்கு எந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் இல்லாம ஜீரோவில் தானே இருந்துச்சு. ஒரு எய்ம்ஸ் கூட கொண்டு வரலையே, ஏன் கொண்டு வரல?
இவங்க ஆட்சி பீரியட்ல வந்து நிறைய தனியாருக்கு வந்து இது மருத்துவக் கல்லூரிகளை வாரி வாரி வழங்கினார கருணாநிதி. தனியார் மருத்துவக் கல்லூரிகளை வாரி வாரி கொடுத்தார்ல. ஏன் அரசாங்க மருத்துவமனைகளை ஏன் கொண்டு வரல? பிரதமர் வந்து ஒரு குறுகிய காலத்திலே ஒரு 12 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தாரா இல்லையா தமிழகத்துக்கு? அதே மாதிரி ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுத்தாரா இல்லையா? அந்த எய்ம்ஸினுடைய நிதி உதவி வந்து ஜப்பான் நிதி உதவிங்கிறனால தாமதமாச்சுது. மற்ற இடத்துல எல்லா இடமும் இந்தியா முழுக்க நடக்குது. தமிழகத்துல மட்டும் நடக்கல. எனக்கு திராவிட மாடல்ல இது. அப்படித்தானே இருக்கும். நடக்கல. உடனே ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்து நடக்கல பாரீர். நீ ஏன் செய்யல? அத நான் கேட்கிறேன். 15 வருஷமா மத்தியில இருந்தீங்களே, நீங்க ஏன் செய்யல? நீங்க ஏன் அதுக்கு கனவு காணல? உங்க அப்பாவை கனவு காண்றதுக்கு நேரம் பத்தாம போச்சுதோ? இந்த மனைவியார் வீட்டுக்கும் துணைவியார் வீட்டுக்கும் ஷிஃப்ட் போட்டு மத்தியானம் ஒரு வீட்டுல சாப்பாடு, அப்புறம் நைட்டு தூங்குறது இன்னைக்கு இந்த வீட்டுல, காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது மனைவி தயாளம்மாள் காலையில ஒரு நிகழ்ச்சி, சாயந்தரம் துணைவி கூட கிடையாது, துணைவியார் ராசாத்தி அம்மாள். இப்படியெல்லாம் ஷிஃப்ட் போட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போய் இப்ப நிகழ்ச்சியில எல்லாம் போயிட்டு இருந்தார்ல, கனவு கண்டிருக்க வேண்டியதுதானே, நிறைய செய்திருக்க வேண்டியதுதானே. ஒரு 10 25 மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழக கொண்டு வந்திருக்கலாமே. அப்ப சீட்டெல்லாம் நிறைய கிடைச்சிருக்குமே. ஒரு 4-5 எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கலாமே. யாரு கேட்க போறா? உங்க ஆட்சி தானே, நீங்க தானே மத்தியில பங்கெடுத்தீங்க. ஏன் செய்யல? அப்போ யாராவது செய்தாங்கன்னா திசை திருப்பி விடணும். அதுல அப்படியே மடை மாற்றி விடணும். அதே பித்தலாட்டம் தான் இதுலயும். இந்த குலசேகரப்பட்டினம் விஷயத்திலையும் இப்ப மோடி அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதை கொண்டு வராங்க. இதுல இன்னொரு இதை இருக்கு. இந்த திமுகவுக்கு வந்து இதை பத்தி பேசுறதுக்கே அருகதை கிடையாது. இவங்கெல்லாம் சுத்த தேச துரோகிகள். அடுத்த பாயிண்டா தான். இவங்களுக்கு வந்து அது பேசிக்க லாய்க்கு கிடையாது, தகுதியும் கிடையாது. இவங்களை எதை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஏன் நான் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, முதல்ல ஐஎஸ்ஆ இந்த இது ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு ஏன் போச்சுது? அண்ணா காலத்திலேயே, அண்ணாதுரை காலத்திலேயே திமுக ஆட்சியில அது இங்க வர வேண்டியது தானே, ஏன் வரல? அது ஏன் அங்க போச்சுது? உங்களுடைய செயல உங்களுக்கு இது குடிகாரன் எல்லாம் அனுப்பி அமைச்சரா உட்கார வச்சு குடிகாரன் எல்லாம் வந்து மீட்டிங் அனுப்புனா பிறகு இங்க எப்படி வரும்? அது அப்படித்தானே அது நடந்துச்சு. இப்பதானே அது வெளியே வருது தகவல்கள் எல்லாம். சரி, அதுக்கு பிறகு ஐஎஸ்ஆர் நிறுவனம் இங்க வரும்போது அது ஏன் அங்க வரல? அதை கருணாநிதி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. கனவுன்னு அதை ஐஎஸ்ஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. ஆனா அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இங்க நல்ல இடம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்னு சொல்லும் போது நீங்க துரத்தி விட்டுட்டீங்களா அப்படியே கர்நாடகா பக்கம். அப்ப இது எல்லாமே இங்க வர வேண்டிய திட்டத்தை, ஏதோ காமராஜர் காலத்துல அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரிதான், இல்ல பாபா அந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு அதுவா இருந்தாலும் சரிதான். இது எல்லாமே அவர் கொண்டு வந்தது. அது சேலம் உருக்கு ஆலை, மதுரையில் பெல் நிறுவனம், இது மாதிரி ஏகப்பட்ட இதை அந்த மகான் கொண்டு வந்தார். கர்ம வீரர், படிக்காத மேதை அவர் கொண்டு வந்து அவ்வளவு அணையா கட்டிட்டு போனார். எல்லாம் கட்டி வச்சாரு, பள்ளிக்கூடமா திறந்து வச்சாரு. அப்படியே திறந்து வச்சதுனால மக்கள் நிறைய படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது அவருடைய இதில் தான். அவர் கொடுத்த கல்வியில வந்தவங்க தான் அப்துல் கலாம் முதல் கொண்டு எல்லாருமே பின்னாடி பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. தமிழகத்துல நிறைய பேர் கல்வி கற்கிறது வாய்ப்பு கிடைச்சதே அவர் போட்டதான். அதுக்கு பிறகு வந்தவங்க எந்த அளவுக்கு அதை வந்து தனியார் மயமாக்கி நாசம் பண்ணணுமோ அதான் செய்து வச்சிருக்காங்க. சரி, இருக்கட்டும். அடுத்து கனவு, இப்படிதான் கனவு கண்ட லட்சணம் இருந்துச்சு. அதனால கனவு கண்டாருன்னா கனவு கண்டிருக்க வேண்டியது டாஸ்மார்க் எல்லாம் ஒழிக்கிறது கனவு செய்ய வேண்டியது. தமிழகத்துல அவ்வளவு அனைத்து பேர் ஏராளமான இளம் விதவைகள் தமிழகத்துல உருவாயிருக்கான்னு சொன்னதே இந்த தர்மபத்தினி தானே. அதுக்கு ஒரு கனவு கண்டு அதெல்லாம் மூட வேண்டியது தானே. நீங்க தானே கொடி பிடிச்சிட்டு இருந்தீங்க. டாஸ்மார்க் தேவையா, அதை மூடு அப்படின்னு சொல்லிட்டு போன கொரோனா காலத்துல நீங்க தானே அண்ணன் தங்கச்சி எல்லாரும் வரிசையா வந்து நின்னீங்களா தெருவில் ரோட்லயும். ஏன் உங்களுக்கு இப்ப என்ன வந்து போச்சு? இப்ப உங்க கையில தானே ஆட்சி இருக்கு, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமே. இதுல என்ன வந்து போச்சு? சன் டிவி இருக்குல்ல, அந்த ஒரு குடும்பத்துல அந்த ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துல ஒரு பகுதி எடுத்தாலே தமிழகத்தினுடைய கடனை அடைச்சிட்டு போயிடலாமே. கலைஞர் டிவி இருக்குல்ல, அதாவது உங்க ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்துல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தாலே போதும். கொள்ளையடிச்சதுல கொஞ்சம் கொடுத்தாலே தமிழகத்தினுடைய கடன் அடைச்சு போயிருமே. வரக்கூடிய பட்ஜெட்டே போட்டு போயிடலாமே. அப்ப எதுக்கு டாஸ்மார்க் வச்சுட்டு இருக்கீங்க? க்ளோஸ் பண்ணி போட வேண்டியது தானே. இவ்வளவுதான் கனவு கண்ட லட்சணம் என்ன தெரியுமா? கருணாநிதிக்கு பேர்ல ஒரு கல்லறகுழி, கருணாநிதி பேர்ல ஒரு பேனா, கருணாநிதி பேர்ல ஒரு பல்கலைக்கழகம், கருணாநிதி பேர்ல ஒரு ஒண்ணு இல்ல, எங்க லைப்ரரி திறந்தாலும் கருணாநிதி பேரு. இதுதான் அவரு கண்ட கனவு. அதான் இப்ப செய்துட்டு இருக்காங்க எல்லாம் கருணாநிதி. ஒரு பஸ் ஸ்டாண்டு கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு புதுசா திறக்கிறீங்களா? கெட்டுனது அதிமுக பீரியட்ல நீங்க திறக்கிறீங்களா? உடனே அதுக்கும் கருணாநிதி பேரு. என்னடா இது? வர்றது போறது எல்லாம் கருணாநிதி பேரையே வைக்கணும். ஏன் அப்படியே பேர் நீங்க சரி போட்டு அதை விடுங்க. இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். என்ன அப்படின்னா, 2வது பாயிண்ட் என்னது? சீனாவினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. இது வந்து விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்டது, நம்முடைய வான்வெளி சம்பந்தப்பட்டது. வான்வெளி துறையில நம்ம எவ்வளவு சாதிக்க போறோங்கிறது விஞ்ஞானிகள் காலங்காலமா செய்திருக்கிற அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது. இது சம்பந்தமா ஒரு விளம்பரத்தை நீங்க போடுறீங்க.
போடுற இடத்துல அங்க வந்து இந்த ஓங்கோல் இளவரசருக்கு அங்க என்ன வேலை? ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும்ல. கனிமொழி தூத்துக்குடி எம்பிங்கிற முறையில நான் போட்டேன்னு ஒரு சின்ன லாஜிக் வச்சிருக்கலாம். அந்த ஓங்கோல் இளவரசருக்கு அங்க அந்த உதவகரிக்கு அங்க என்ன வேலை வந்துச்சு? அதையும் போட்டோல போட்டுட்டீங்க. சரி அதெல்லாம் போட்டு என்னதையும் தாலி அறுத்துட்டு போங்க. ஆனா இந்த மேல பேக்ரவுண்ட்ல வச்சிருக்க போட்டோ என்னது? சீனா ராக்கெட்ட தூக்கி நட்டு வச்சிருக்கீங்க. சீனா கொடிய கொண்டு போய் உள்ள நுழைச்சு வச்சிருக்கீங்க. நான் இத முதலாவது பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அமைச்சர் தான் இந்த விளம்பரத்த போட்டவர். அப்ப நான் நினைச்சேன் ஒரு முழுப்பக்க விளம்பரம் பத்திரிகையில. என்னடா இது? சரி நான் நினைச்சேன் ஒருவேளை இந்த ஆள் வந்து இது ஒரு படிக்காத முட்டாள் இது. அதனால இந்த கல்வியறிவு இல்ல. அதனால இது படிக்கவும் இல்ல. இது ஒரு அரை லூசு. அதனால எதையோ ஒண்ணு பண்ணியிருக்கு. அப்படித்தான் நான் நினைச்சேன். லூசுத்தனமா ஏதோ இந்த ஆளு பண்ணிட்டு கிடக்காரு அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு இவன் யார்ட்டயாவது குடுத்து டிசைன் போட்டிருப்பாங்க. இத வந்து டிசைனர் வந்து அவ கூகுள்ல வந்து ராக்கெட்ன்னு தேடும்போது சீனா ஏதோ தூக்கிட்டு வந்திருக்கு வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு இதுல எனக்கு எப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அப்ரூவல் வாங்காம போட முடியாது. அங்க வேற லோக்கல்ல வந்து கனிமொழி வேற முக்கியமான தலைகட்டு. அப்ப கனிமொழி குறைஞ்சபட்சம் கனிமொழிகிட்ட காட்டிக்காம இந்த விளம்பரத்தை இவங்க வெளியிடவே முடியாது. நல்லா தெரியும் எனக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப கண்டிப்பா கனிமொழி நாலேஜ் இல்லாம இதை போட்டிருக்க முடியாது. அப்ப திமுகவினுடைய தலைமையினுடைய அனுமதி இல்லாம இதை செய்ய முடியாது. ஏன்னா இவரு கோவிச்சுக்குவாரு. மு.க. ஸ்டாலின் கோவிச்சுக்குவாரு. உதயநிதி கோவிச்சுக்குவாரு. கோபிக்காம இருக்குது அவருக்கு போட்டோ உள்ள வச்சிருக்காங்க. சரி வச்சு எடுத்து இதெல்லாம் போய் திருப்திப்படுத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க அனுமதி இல்லாம இவங்களுக்கு நாலேஜுக்கே போகாம இந்த விளம்பரம் வந்திருக்காதுன்னு எனக்கு இருந்தாலும் ஒருவேளை கவனிக்காம விட்டுருக்கலாம். ஒரு டிசைனர் செய்த தப்பா கூட இருக்கலாம்னு ஒரு ஓரத்துல கொஞ்சோண்டு எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. ஆனா இது பற்றி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. கனிமொழி கிட்ட கேட்கிறாங்க. அந்த தர்ம பத்தினிட்ட கேட்கிறாங்க. ஏம்மா நீ இந்த மாதிரி விளம்பரம் வந்து சீனாவுடைய ராக்கெட்டை வச்சிருக்கிய, சீனாவுடைய கொடியெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அதுல என்ன தப்புன்னு இருக்குன்னு கேக்குது அது. சீனா வந்து நம்ம எதிரி நாடான்னு கேக்குது. ஏன் சீனாவுல இதே மாதிரி கனிமொழி மாதிரியே ஒரு தர்ம பத்தினி அங்க இதே மாதிரி ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்கன்னா உயிரோட வச்சிருப்பாங்களா? பாகிஸ்தான்ல இதை மாதிரி ஒரு விளம்பரத்தை போட்டிருந்தாங்கன்னா உயிரோட விடுவாங்களாங்க? அப்படியே பொது வெளியே வச்சு வெட்டியா கொண்டு விடுவாங்களே. அப்படின்னா தேச துரோகத்தினுடைய மொத்த வடிவமும் திமுகன்னு நான் சொல்லுவேன். இதை விட என்ன அயோக்கியத்தனம் இருக்க முடியும்? பெரிய இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதாவது வந்து இவங்களுடைய ஆர்ஜின் என்னது? இதனுடைய தாய் கழகம் என்னது? அந்த சைக்கிள் திருடன் இருக்காரு வீரமணி அவர் வச்சு நடத்திட்டு இருக்காருல, அந்த விளங்காத அந்த நாய் கழகம் இருக்குல்ல, அந்த திராவிட கழகம் அதுதான் இவங்களுடைய இதுக்கு முன்னோடி கழகம் அதுதானே. அதுல இருந்து அதனுடைய குழந்தை தானே திமுக. சார் அதுக்கு ஒரு தாய் கழகம் இருக்குல்ல, அது என்னது? நீதி கட்சி. நீதி கட்சி என்ன செய்துட்டு இருந்தாங்க? வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அடிமைத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் சொல்லக்கூடிய அஜெண்டா எல்லாம் இங்க செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு தானே அந்த கட்சியினுடைய இது நோக்கமே இதுதானே. அதைத்தான் வந்து திராவிட கழகமும் செய்தது. இவங்க காலத்துல தானே சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. 1900 இருந்து 1947 வரைக்கும் தானே உச்சகட்டம். அந்த 47 வருஷத்தை நம்ம எடுத்துக்கலாம்ல. இந்த 47 வருஷத்துக்குள்ள தானே நீதி கட்சி, அப்புறம் திராவிட கழகம் இதெல்லாம் இருந்துச்சு. அதுல முக்கியமான தலைக்கட்டா இருந்தது யாரு? நீதி கட்சியிலும் சரி, திராவிட கழகத்தை உருவாக்கி அதுல இருந்தது யாரு இருந்தா? அவரது ஈவே ராமசாமி நாயக்கர் இருந்தார். அவர் என்ன செய்தாரு? சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார். சுதந்திரம் வேண்டான்னு சொன்னது மட்டும் இல்லாம இங்க இருந்து கடிதம் வேற எழுதிட்டு இருந்தார். இங்க இருந்து லாகூருக்கு போய் முகமது அலி ஜின்னாட்ட நீ பாகிஸ்தான் தனி நாடா கேளு, நான் வந்து திராவிடத்தான் நான் தனி நாடு கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்தாள். ஒரு பிரிவினைவாதி அவர். சுதந்திரத்துக்கு முழுக்க எதிரான ஆள். சுதந்திரம் வேற வழி இல்லாம கடைசியில் அடையும் போது கூட நீங்க வந்து லண்டன்ல இருந்தாவது எங்களை மட்டுமாவது சென்னை ராஜஸ்தானிய மட்டுமாவது நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொன்ன ஆள் அவரு. அவர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கடைபிடிச்சவர். அதுக்கு பின்னாடி வந்த திமுகவும் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? திக இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா தான் கடைபிடிச்சிட்டு வருது. சுதந்திர தினத்தை அன்னைக்கு அந்த திராவிட கழகம்னு சொல்லக்கூடிய அந்த தேச துரோக கழகத்துல அலுவலகத்துல தேசிய கொடியை ஏற்றினதே கிடையாது. ஏத்த மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏத்துனது கிடையாது. கருப்பு கொடியை வச்சிருப்பாங்க. இல்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் டிஸ்பிளேல கருப்பு கொடி வச்சிருப்பாங்க. ப்ரொஃபைல் பிக்சராவே அன்னைக்கு கருப்பா வச்சிருப்பாங்க. கருப்பு தினமா அன்னைக்கு. இப்படிதான் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடாதான் இவங்க திமுகவிலையும் கூட அதனுடைய தலைமை அலுவலகத்துல 2011 வரைக்கும் தேசிய கொடியை ஏத்துனதே கிடையாது. பல தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். தேசிய கொடியை ஏத்துனதே கிடையாது. அப்புறம் பெரிய சர்ச்சையில வந்த பிறகு ஸ்டாலின் நினைக்க இருக்காருல, அவர் எத்தனை தடவை அவங்க தலைமை அலுவலகத்துல தேசிய கொடி எழுதி ஏத்துனீங்கன்னு கேளுங்களேன். ஒரே ஒரு தடவை ஏத்துனார். ஒரே ஒரு தடவை ஏத்துனார். அதுக்கு ஒரு சல்யூட் கூட அடிக்கல. அதில் கிளம்பி போயிட்டார். ஏதோ ஏத்துனாரு, சரி வேலை முடிஞ்சுது. வேண்டாம் வெறுப்போட ஏத்திட்டு போனால்தான் மு.க. ஸ்டாலின். இவ்வளவுதான். தேச பக்தின்னா இவ்வளவு இந்த லட்சணத்துல தான் இருக்கும். பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர் வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்ன கும்பல் இது. இதுகிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க?
அதனால இவங்க வந்து சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறதுல உறுதியா இருக்காங்க. சீனாவுடைய விசுவாசி நாங்கள்ங்கிறதுல தெளிவா இருக்காங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு பாத்தீங்களா, அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குனதே இவங்க தான். அதை உருவாக்குறது காரணமா பின்புலத்துல இருந்து இயக்குனதே இவங்க தான். ஏன் சீனாவுக்குடைய கொத்தடிமை வேலை, வெள்ளைக்காரன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கழுவி குடிச்சிட்டு இருந்துச்சு. இவங்களுடைய மூதாதையர் இயக்கம்லாம், முன்னோடி இயக்கம்லாம். இப்ப இவங்க வந்து சீனாவுக்கு நேரடியா போயிட்டாங்க. சீனாவுக்கு வந்து கொத்தடிமை வேலை பார்க்குற வேலையை இவங்க நல்லா அழகா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. ஏன்? ஸ்டெர்லைட் ஆலையில என்ன உற்பத்தி? காப்பர். காப்பர் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து போதுமான அளவு கிடைக்கல. சீனாட்ட இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த 44% வேதாந்தா நிறுவனம் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப இதை மூடிட்டீங்கன்னா மொத்தத்தை நீங்க அவன்கிட்ட வாங்குவீங்களா? மோடி அதுக்கு பெரிய சித்தர்ல, அவர் வேற ரூட்ல வேற பாதை அமைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் அதை வந்து இவங்க பண்ணனாங்கல்ல, அதுக்காக வேண்டி பண்ணதான் அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினது. மற்றபடி அதனால இந்த எந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு, அங்க எத்தனை பேருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு? ஒருத்தரையும் கிடையாது. மூடின பிறகு என்ன இருந்து அதுதான் அதுக்கு முன்னாடி இருந்தது தான். அதே கேன்சர் எத்தனை பேருக்கு இருந்து அதுதான் ரேஷியோ. மூடின பிறகு அப்படின்னா யாருக்குமே கேன்சரே வந்திருக்க கூடாதுல்ல. கேன்சர் அதனால வரல, சாதாரணமா எல்லா மாவட்டத்திலையும் வர மாதிரி. இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே கேன்சர் நோயாளிகளுடைய எண்ணிக்கையில ரொம்ப கீழே இருக்கு. அப்ப வேணுக்குன்னு அவ்வளோத்தையும் பண்ணிட்டு 100வது நாள் அந்த பெரிய போராட்டத்தை நடத்தும் போது கனிமொழியும் காணல. போக வேண்டியதானே இந்த தர்மபுத்தினி எங்க போய் ஒழிச்சிட்டு நடந்துச்சு? ஆனா 100வது நாள் பேருக்க வேண்டியதானே. அப்படின்னா அது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணுங்கிறது இவங்க நோக்கம். அப்படி திட்டமிட்டு அதை உருவாக்கணுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படி உருவாக்கி அதுல ஒரு 13 பேரை சாகடிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நோக்கம் அதுதான். அந்த 13 குடும்பமும் நான் தெருவில், அவ்வளவுதான். அதுல போராட்டத்துல கலந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான், இல்ல இங்க அந்த வேதாந்தா நிறுவனம் இங்க இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஆலையில இருந்து பக்கத்துல இதெல்லாம் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதை நம்பி ஒரு 1000, 1000, 2000 லாரி ஓடிச்சுது. அதை நம்பி நிறைய பேருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் 30-40 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதை அவ்வளோத்தையும் நாசமா ஆக்கிட்ட அந்த பொம்பளைன்னு சொல்லி இப்ப திட்டிட்டு கிடக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க. இப்ப இந்த இது இருக்கு பாருங்க, குலசேகரப்பட்டினத்துல அந்த ராக்கெட் ஏவுதள தளத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காருல, அதுக்கு பூஜை போட்டிருக்காருல, அடிக்கல் நாட்டியிருக்காருல பிரதமர். அதுல நிலத்தை கையகப்படுத்தும் போது 2018 அதுக்கு எதிராக போராடின கும்பல் இந்த திராவிட கும்பல். திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி வச்சிருக்காங்கல்ல, இந்த கட்சி அதைத்தான் செய்துச்சு. அவங்க ஆட்சிக்கு வரல, எதிர்கட்சி தூண்டி விட்டாங்க, நிலத்தை கொடுக்காதுங்கன்னு கிளப்பி விட்டாங்க. அவ்வளவு எத்துவாளித்தனம் பண்ணிட்டு எங்க அப்பா கனவு கண்டாரு. அவரு இது மட்டுமா கனவு கண்டாரு? 3 பொண்டாட்டி கனவு கண்டாரு, இன்னும் நிறைய இதுக்கெல்லாம் கனவு கண்டாரு. அதையும் சொல்லுங்க. அப்படியே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது சார். முன்னாடி ஒரு காலத்துல ஏமாத்திட்டு இருந்தீங்க. சோசியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு உண்மையிலே சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்ப நீங்க என்ன பண்ணினாலும் வெளியே தெரிஞ்சிடும். உங்களுடைய வண்டவாளம் நல்லா தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீங்க இனிமே ஏமாற்றவே முடியாது. வரக்கூடிய எலெக்ஷன்ல கனிமொழி எல்லாம் டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம். எங்களுக்கு கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்கும், முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும், 25% எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு மிச்ச ஓட்டு நாங்க இங்கே இந்துக்கெல்லாம் இழிச்ச வாங்கி எனக்கு போடுவோம். இப்படிலாம் கடந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. கிறிஸ்தவங்க கூட போட மாட்டாங்க. தேசத்துறைக்கு எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? தேச துரோக கும்பலுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? எதுனாலும் ஜீரணிப்பாங்க. கிடையாது, தேசத்துக்கே துரோகம் பண்ணீங்கன்னா, சீனாவை தான் எங்களுக்கு நேசம்னு சொன்னீங்கன்னா என்ன கணக்கு இது? தப்பு இல்லைன்னு சொல்றது அந்த அம்மா. முத கைது பண்ண வேண்டியது கனிமொழியை. அதுக்கு பிறகு அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இதை வெளியிட்ட பத்திரிகைகளுக்கெல்லாம் வார்னிங் கொடுக்கணும். அதெல்லாம் பேன் பண்ணலாம். மத்திய அரசு இதெல்லாம் இந்த ஆட்சியை கலைக்கணும் சார், கலைக்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். தேச துரோக இதெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தை வந்து இந்த ஆட்சியை கலைக்கலாம். யாரும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க இந்த விளம்பரத்தை மட்டுமே போட்டிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? பெரிய அளவுல 15,000 கோடி அளவுக்கு வந்து போதைப் பொருள் இதுல இந்த கும்பல் தான் ஈடுபட்டு, திமுக காரன் தான் ஈடுபட்டு இருக்கான். திமுகனுடைய தலைமை, அதாவது முதலமைச்சர் லெவலுக்கு போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தொடர்பு இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான முன்னுதாரணமா இல்லையா? மோசமான முன்னுதாரணமா இல்லையா? எந்த மாநிலத்தையும் இந்த கொள்ளையடிப்பாங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கொள்ளையடி இதுதானே இருந்திருக்கு. ஆனா போதைப் பொருள்லேயே இவ்வளவு பெரிய இதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. இந்த தேச துரோகத்துக்கு வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் சரியான சம்மட்டி அடி கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி. நன்றி, வணக்கம்.